இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே மகிழ்ச்சி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் தினம் ஒரு தீர்மானம் என்ற இந்த நிகழ்விலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு யோவான் நற்செய்தி ஆழமாகவும் அழுத்தமாகவும் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவையும் ஒன்றிப்பையும் சிறப்பாக எடுத்து கூறுகின்றது. இயேசு எப்படிப்பட்ட நோக்கோடும் இலக்கோடும் செயல்பட்டார் என்பதையும், அதே சமயத்தில் தந்தையோடு எந்த அளவுக்கு ஒன்றிப்பிலும் ஐக்கியத்திலும் இணைந்திருந்தார் என்பதையும் தானாகவே எடுத்து கூறுகின்றார். எனவேதான் தந்தையும் நானும் ஒன்றே என்பதை இயேசு ஒருபோதும் மறக்கவும் இல்லை, அதை மறைக்கவும் இல்லை. எதையெல்லாம் தந்தையிடமிருந்து அவர் கேட்டாரோ அதையெல்லாம் மக்களுக்கு கொடுத்தார். எதையெல்லாம் தந்தை அவருக்கு அளித்திருந்தாரோ அந்த ஆற்றலிலும் வல்லமையிலும் பல்வேறு நிகழ்வுகளை, குறிப்பாக அது புதுமைகளாக இருக்கட்டும், அடையாளங்களாக இருக்கட்டும், அவர் கொடுத்த போதனைகளாக இருக்கட்டும், அனைத்தும் தந்தையிடம் பெற்றதை அவர் கொடுத்து கொண்டிருந்தார். தந்தையையும் அவரையும் எந்த ஒரு காலகட்டத்திலும் பிரிக்க முடியாத, இணை பிரியாத ஒரு பந்தமும் ஒரு நெருக்கமும் இருந்து கொண்டுதான் இருந்தது. எனவே இந்த நெருக்கத்தை இறை மனிதன் என்ற அந்த ஒரு சூழலிலும் கூட அவர் இழக்கவும் இல்லை, இழக்க விரும்பவும் இல்லை. தந்தையின் மனநிலை எதுவோ அதுவே இயேசுவின் மனநிலை. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற சவால் என்ன அப்படின்னா, எந்த தந்தையோடு ஆண்டவர் இயேசு இணைந்திருந்தாரோ அந்த இயேசுவோடு நாம் இணைந்து தந்தையோடு ஒன்றிப்பை மேற்கொள்ள இன்றைய வாசகம், இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது. எனவேதான் இயேசு தந்தையை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுதும் சரி, அல்லது தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கின்ற பொழுதும் சரி, ஒரு காலகட்டத்திலும் அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த பந்தத்தை, அந்த இணைப்பை இழப்பதற்கு அவர் விரும்பவில்லை. தொடர்ந்து அவர் பயணித்துக் கொண்டே இருக்கின்றார். இந்த நற்செய்தியில பல்வேறு விதமான காரியங்களை அவர் முன்னிறுத்துகின்றார், வலியுறுத்துகின்றார். நானும் தீர்ப்பளிக்கவில்லை. இயேசு தீர்ப்பளிப்பதற்காக இந்த உலகத்தில் அவருடைய குரலை கேட்டு கல்லறைகளில் உள்ளோர் வெளியே வருவர். இயேசுவனுடைய குரலுக்கு இருந்த வல்லமையும் ஆற்றலும் எந்த அளவுக்கு என்பதையும் இன்றைய நற்செய்தி சிறப்பாய் வெளிப்படுத்துகின்றது. அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த தவ காலத்தில் நம்முடைய இணைப்பும் பிணைப்பும் ஒன்றிப்பும் யாரோடு இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி ரத்தின சுருக்கமாக சொல்லுகின்றது. இயேசு தந்தையோடு மாத்திரமே தன்னை இணைத்து கொண்டிருந்தார், பிணைத்து கொண்டிருந்தார். தந்தையிடமிருந்து அவர் இந்த உலகத்திற்கு வந்தாலும் இந்த உலகத்தினுடைய செல்வங்களும் அல்லது அதனுடைய பகட்டான ஆடம்பரங்களும் இயேசுவை ஒருபோதும் மயக்கிவிட முடியவில்லை. அவர் மனித இயல்பிலே செயல்பட்டாலும் மனிதனுக்குள் இருக்கின்ற அந்த ஈர்ப்பும் கவர்ச்சியும் இருந்து கொண்டுதான் இருந்தன. ஆனால் இயேசு ஒருபோதும் அதை நோக்கி பயணிக்கவில்லை, அதிலே மயங்கிவிடவும் இல்லை. மாறாக அவருடைய ஈர்ப்பு முழுவதையும் தந்தையோடு இணைத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு நாமும் எப்படிப்பட்ட ஈர்ப்பிலே, எப்படிப்பட்ட இணைப்பிலே இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பல நேரங்களில் அவுட் ஆஃப் கவரேஜ் என்று சொல்லப்படுகின்ற இணைப்பிலிருந்து வெளியே செல்லக்கூடிய அல்லது வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கு. என்ன நடக்குது? இணைப்பை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு அழிகின்றது. அது அழிவுக்குரிய ஒன்றாகவும் அல்லது அழகைக்கு அடிபணியக்கூடிய ஒன்றாகவும் மாறிப்போய் விடுகின்றது. இன்றைக்கு இயேசுவோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு வல்லமைக்காக, அந்த ஒரு நேரத்திற்காக, அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இன்றைக்கு எதை தீர்மானமாக எடுக்க போகிறோம்? என்னை சுற்றி இருக்கின்ற இந்த உலகத்தினுடைய ஆடம்பரமும் அதனுடைய பகட்டும்
செல்வாக்கும் அது காட்டுகின்ற மதிப்பும் மரியாதையும் என்னை ஈர்த்து கொண்டே இருக்கின்றது. இன்னொரு பக்கம் என்னை சொல்ல போனோம் அப்படின்னம்னா, தெய்வீக சக்தியை விட இந்த சக்தி வலிமை மிகுந்ததை போல தோன்றுகின்றது, அது தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இதனுடைய ஈர்ப்பு மிக அதிகமாக இருக்கின்றது. எனவே என்னுடைய சுகத்தையும் என்னுடைய சுய விருப்பு வெறுப்புகளையும் முன்னிறுத்தி பல நேரங்களிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இல்லை, அந்த இடத்துல தான் நாம் தவறை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு திரும்பி வர வேண்டும். இணைப்பை ஆண்டவரோடு, இயேசுவோடு, இறைமகன் மானிட மகன் அவர் காட்டிய வழியில நம்மையே அர்ப்பணித்து வாழ சிறப்பாய் முடிவெடுப்போம். இன்னைக்கு என்ன தீர்மானம் எடுக்க போறோம்? இந்த உலகத்தினுடைய மாயைகளிலே சிக்கிக் கொள்ளாமல் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே நான் ஒரு தீர்மானத்தை எடுக்கப் போகின்றேன். ஒருவேளை இந்த உலகத்தினுடைய மாயை என்னை வலிமையான ஒரு கட்டுப்பாட்டிற்குள் முடக்கி வைத்திருந்தாலும் அதை உடைக்கின்ற வழிமுறையை நான் ஏற்படுத்தி கொண்டு எனக்கு வழிகாட்டுகின்ற இறைவனோடு, என்னை கரம் பிடிக்கின்ற கடவுளோடு இணைத்துக் கொள்வேன் என்று சொல்லி தீர்மானம் எடுப்போம். அதற்காக நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்திலே எங்களையும் எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, பல நேரங்களிலே இல்லை, எங்களுடைய வாழ்வு முழுவதுமே இந்த உலகத்தின் மாயைகளிலே சிக்கி கிடக்கின்றது, சிதறண்டு போய் கொண்டிருக்கின்றது. மாறாக அதை உடைப்பதற்கான, அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டு என்னுடைய ஆண்டவரோடு நான் இணைப்பில் இருப்பேன், என்னுடைய கடவுளுடைய கரத்திலே எப்பொழுதும் நான் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு வரம் தாரும். எங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளை அல்ல, உலகம் காட்டுகின்ற வழிகளில் அல்ல, மாறாக உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய அழுத்தமான நம்பிக்கை நிறைந்த உறுதிமிக்க உள்ளத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமீன்.